சொல்லிக்கலாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். இது நான் வேக வச்ச சுண்டக்கலை அரைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். இதுவும் தேங்காய் ஒரு 2 சில்லும் ஒரு சோம்பும் வச்சு இதை அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் ஒரு 50 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் சுண்டலை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ சுண்டல் போல் வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் நான் அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காயும் சோம்பையும் நல்லா அரைச்சிட்டு கடைசியாக இந்த சுண்டக்கலையை மட்டும் ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த சுண்டக்கலையை போட்டு ஒரு 2 நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினா அதனால தான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா அந்த பருப்பு போட்டு குறப்பாக 1க்கு 2 அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து வேகும் போது நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நான் குக்கரில் தான் திருப்பி வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயாக ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு பிரியாணியில் 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, ஒரே இந்த அன்னாச்சி பூ இருக்கும்ல அதில் வந்து 1 உடச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான்.